ஆல்டோ 800 LXi இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். 2010 ஒரு சிங்கிள் ஓனர் கார் ஆல்டோவில் பார்க்கறது ரொம்ப ரேர் தான். டீ போர்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டீ போர்டு காட்டிடலாம். டீ போர்டு எட்டியோஸ் லிவா 2013 ஒரு ஆம்னி 7 சீட்டர் ப்ளஸ் சிங்கிள் ஓனர் காரில் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் கார். நாங்கள் பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ், அதாவது பேங்க்கில் லோன் கட்டாமல் 75,000 இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறோம். நியூ பேட்டரி போட்டிருக்கு, டயர்ஸ் 2 புது டயரு. இந்த சிலரி வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஒரு சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் கார் இது. நம்ம டாப் கியர் கார்ஸ்க்காக வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக புது புது கன்சல்டிங் திருப்பூர்லையும் சரி வெளியே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் காமிச்சிருக்கோம். நம்ம செகண்டாக பார்த்து நம்ம கோயம்புத்தூர்ல புது கார் கன்சல்டிங் வந்திருக்கோம். இந்த டாப் கியர் கார்ஸ் எங்கே இருக்குது நமக்கு ஃபுல்லாக கேட்கலாம். இந்த கன்சல்டிங்கில் எந்த மாதிரி கார் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அதையும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ காரில் ஃபஸ்ட் டைம் வந்துருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்கள் நல்லா இருக்கலாம்? சூப்பராக சார். நம்ம கன்சல்டிங் வர லொகேஷன் சொல்லுங்க சார். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர் யூசர் கார்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தனூர் டு செட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் கன்னியப்பர் கோனா ஸ்ட்ரீட்குள்ளே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குதுங்க. எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க சார் கார்லாம்? நாங்கள் பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ், அதாவது பேங்க்கில் லோன் கட்டாமல் சீசிங் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வந்து அதாவது அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அந்த காரை வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக டீலர்ஸும் நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க, கஸ்டமரும் நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க. நிற்கிற வண்டி பூரா எல்லாமே பேங்க் சீஸ் வண்டி. ஆமாம், பேங்க் சீஸ்டு வெஹிக்கிள்ஸ். ஏதோ 1-2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிளும் வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் யாராவது எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி வரும். எக்ஸ்சேஞ்சுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் வர்றது நம்ம ஆஃபீஸில் வருங்க. ஓகே, கார் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணி 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? கார் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லோனில் எப்படி சார், எத்தனை பர்சன்டேஜ்? லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 பைசாலேருந்து இப்போதான் ஸ்டாஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லோனுக்குன்னு தனியாக ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு 75 பைசாலேருந்து உங்களுக்கு லோன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ வெளியில் வடி நம்ம ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 13 to 14% ரேஞ்சில் தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார். நம்ம ஆஃபீஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். யூடியூப் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. 3லையுமே நம்ம லிங்க் இருக்குது. ப்ளஸ் லொக்கேஷனும் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் வேணுமோ நம்மளோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10 to 6:30 தான் நம்ம ஆஃபீஸ் டைமிங். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணுற மாதிரி ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸுக்குன்னு தனியாக டீம் இருக்குது. அந்த டீம் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வீடியோவில் ஒவ்வொரு காரெலாம் பார்த்துலாங்களா? ஒவ்வொரு காராக பார்க்கலாங்க. ஓகே சார். நம்ம வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக பேங்க் சிசி வண்டி எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்னென்ன வண்டிக்கு நம்ம பார்த்தலாம், வாங்க வீடியோ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டீ போர்டு காட்டிடலாம். டீ போர்டு எட்டியோஸ் லிவா. இது ஒரு செகண்ட் ஓனர் கார். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான், கோயம்புத்தூரில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான். டீசல் இன்ஜின். ஸோ வந்து இப்போ டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மைலேஜ் இருக்கும். 20+ மைலேஜ் கிடைக்குது. ஓகே சார். காரோட டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயருமே உங்களுக்கு நல்லா இருக்குது. காரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வண்டி இன்டீரியர் எப்படி இருக்குது சார் கண்டிஷன்? இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. டாக்ஸி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,45,000 கோட் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சார் அதெல்லாம்? இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். நம்ம வந்து இப்போ கஸ்டமர் செல்லிங்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸ் கொடுத்தா போதும். அவங்க இது இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்க. எவ்வளோ போடலாம்? லோன் கிடச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். 2 லட்ச ரூபா போடலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 LXi. இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். 2010 ஒரு சிங்கிள் ஓனர் கார் ஆல்டோவில் பார்க்கறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதே அந்த ரேர் கண்டிஷனில் நம்ம இந்த கார் பார்க்குறோம். கார் வந்து 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ். டயர்ஸ் 4மே புது டயரு. அது போக பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு வந்து 74,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு அப் டு டேட், அதாவது
கார் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்வீஸோட ரெக்கார்ட் அப்படியே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. காரில் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பேட்ரி இருக்குது. ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் 5 பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,95,000 கோட் பண்ணுறோம். இயர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த காரோட விலை நான் 1,95,000 சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் கார் இருக்கான்னு நீங்கள் வெளியில் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 லோன் வாங்கி தரேன். 1,20 கிடைக்குங்களா? 1,20 லோக்கல் ஃபினான்ஸில் வாங்கி தரேன். முன்பணம் எவ்வளோ தான் போதும் சார் இது வண்டி? முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 195 சொல்கிறோம். கிட்டத்தட்ட 75,000 இந்தாலே போதும் உங்களுக்கு? ஆமாம் 75,000 இருந்துச்சுன்னா பண்ணி கொடுக்கலாம். இந்த கார் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். சார் நீ கஸ்டமர் காரில் எப்படி சார் எடுத்து கொடுத்துருக்கீங்க? இப்போ நம்ம எடுக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வர வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறோம். கார்பரேட் கம்பெனிலேருந்தும் மேக்ஸிமம் நம்மளுக்கு கார் வருதுங்க. இந்த கார் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு இருக்குங்களா? ஆமாம் இருக்குதுங்க, நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஒரு ஆம்னி 7 சீட்டர் ப்ளஸ் சிங்கிள் ஓனர் காரில் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் கார். சிங்கிள் ஓனருங்களா? ஆமாங்க. சிங்கிள் ஓனர் வந்து அதிகமாக வச்சிருப்பீங்களா சார்? ஆமாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹைலைட்ஸ் இருந்தால் மட்டும் தாங்க வண்டி எடுப்போம், இல்லைனா வண்டி எடுக்க மாட்டோம். டயர்ஸ் 2 டயர்ஸ் புதுசுங்க. ஓகே சார். பேக்கில் 2 டயர் வந்து மொட்டையாக இருக்குது. ஸோ அந்த 2 டயர் நான் புதுசு போட்டு கொடுத்துட்றேன். போட்டு கொடுத்துருவீங்க? ஆமாங்க, பிராண்டட் ஜேகே டயர்ஸ் நான் போட்டு கொடுத்துட்றேன். ஓகே. கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒரு காரும் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 65 to 70,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குதுங்க. சூப்பர் சார். இந்த கிலோமீட்டர் வந்து வெளியில் அவங்க வந்து செக் பண்ணிகிட்டே தாராளமாக இந்த நம்பரை செக் பண்ணிகிட்டே வரட்டும். இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,49,000 இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்க. லோன் பண்ண எவ்வளோ சார் இருக்குது? லோன் போடுச்சுன்னா இந்த காருக்கு வந்து 2 to 2,20 வரைக்கும் இந்த காருக்கு லோன் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா வேகனார் VXi. இது ஒரு சிங்கிள் ஓனர் கார், TN50, ஒரு திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் இந்த கார் வந்து மைலேஜ் கிடைக்கும். டயரில் எப்படி இருக்குது சார்? டயர் வந்து இது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20% 30% ரேஞ்சில் இருக்குது டயரு. 4ங்களா? ஆமாங்க, 4மே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கார் உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஓகே. மியூசிக் பிளேயர் இருக்குது, ப்ளூடூத் சிஸ்டம் இதெல்லாமே இந்த காரில் வந்துடுது. இந்த காரோட இயர் வந்து பார்த்திங்கன்னா 2019 சிங்கிள் ஓனர் ப்ளஸ் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் ABS எல்லாமே இந்த காரில் அவைலபிள். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே. கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் ABS ப்ளஸ் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் எல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான். ஓகே. 2019 சிங்கிள் ஓனருக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும். இந்த காருக்கு 4 to 450, அதாவது ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 4 to 450 வரைக்கும் கிடைக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,90,000 நம்ம கோட் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் கார், டீசல் போலோ கம்ஃபோர்ட் லைன். இந்த காரும் ஒரு சிங்கிள் ஓனர் கார் தான், TN40, உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன். கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி உங்களுக்கு கலர் ஆகட்டும் உங்களுக்கு ஸ்டிக்கரிங் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். 2014 சிங்கிள் ஓனர் கார் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் லைன் கார். ஆனால் இப்போ என்னென்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கார் எக்ஸ்டீரியர் பாருங்கள், ரொம்ப கேட்சியாக உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க சார்? இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புது காரோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது டயர் தான். இன்னி கார் வந்து டயர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் டிரைவ் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு டயர்ஸ் எல்லாம் கண்டிஷன் நல்லாயிருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,10,000 கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு லோன் பண்ண எவ்வளோ போகலாங்க? எப்படி ஒரு 3 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும். 3 lakhs போயிடலாம். ஆமாம். ஓகே. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்ததாக பார்க்குறதும் நீங்கள் நிசான் சன்னி பார்க்குறீங்க. நிசான் சன்னி இது ஒரு சிங்கிள் ஓனர் கார், 2012 சிங்கிள் ஓனர் கார் வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் கார் வந்து பாருங்கள். பிளாக் கலர்னால உங்களுக்கும் ரொம்ப ஒரு ப்ரீமியம் லுக்கு கிடைக்கும். டயர்ஸ் 4மே வந்து பிரிட்ஜ்ஸ்டோன் டயர், நியூ டயர் போட்டிருக்காங்க. இனி 1000 கிலோமீட்டர் கூடி ரன் ஆக கிடையாது. ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாஸாக இருக்கும். ரிமோட் லாக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் ஒர்க்கா சார்
எதுங்க? வண்டியில் ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? வண்டியில் வேலையெல்லாம் இல்லைங்க. வேலை இல்லை. வேலைனா பம்பர் மட்டும் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. ஓகே. அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றேன். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் பாருங்கள், நீங்களே பாருங்கள், ப்ரீமியமாக இருக்கும். சூப்பர். கார் இன்டீரியர் உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ரியர்லி உங்களுக்கு ஏசி வெண்ட் வருது பாருங்கள். பின்னாடி உட்காரவங்களுக்கும் ஆமாம், பின்னாடி உட்காரவங்களுக்கும் ஏசி வெண்ட் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு, பின்னாடி முன்னாடி உட்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வந்துடுதுங்க. ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது அத்தனையுமே இந்த காரில் வருது. இந்த காருக்கு ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,25,000 இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். 3,25 டீசல் கார் உங்களுக்கு கோட் பண்ணுறோம். வெளியில் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிட்டு வாங்க. 4 டயர் புதுசு. டயரோட வேல்யூவே கிட்டத்தட்ட 30,000 வருங்க. 4 டயருமே? 4 டயர் பிரிட்ஜ் ஸ்டோன் போட்டிருக்கு. ஓகே சார். லோன் பண்ண எவ்வளோ போகலாங்க? லோன் பண்ணிச்சுன்னா இந்த காருக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கிடைக்குங்க. 1.5 லட்சம். சூப்பர். நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் கார் கேட்குறாங்க, 2.5 2.25. ஸோ அதனால இந்த பட்ஜெட்டில் ஒரு கார் கொண்டு வந்திருக்கோம். 2017 செகண்ட் ஓனர் கார். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே இந்த காரில் இருக்காது. கார் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபேன்சி நம்பர் வருங்களா? ஆமாங்க, ஃபேன்சி நம்பரு. TN25 வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ரெஜிஸ்ட்ரேஷன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் 9000 நம்பரில் கிடைக்கிது. ஒரு விஐபி நம்பர்னு வச்சுக்கோங்களேன். டயர் கண்டிஷன் எப்படி சார்? டயர் வந்து ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. அது கஸ்டமர் பேசுகிறத வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோமோ அது எங்கள் சைட்லேருந்து நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் ரொம்ப கிளாஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்டீரியர் சீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,65,000 தான் கோட் பண்ணுறோம். நேராக நீங்கள் டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு சார். வண்டியா 2,60,000. ஆமாம், பரவாயில்ல. 65,000 நம்ம கோட் பண்ணுறோம். ஓகே. மறக்காமல் நம்ம இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இது 3மே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா வெர்னா சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபேன்சி நம்பரோட ப்ரீமியம் ஒயிட்டில் நம்ம ஒரு கார் கொடுக்குறோம். ஃபேன்சி நம்பர் இருக்குது. ஃபேன்சி நம்பருங்க. 2008 டீசல் இன்ஜின். நிறைய பேர் கேட்குறாங்க. 1.6 இது 6 லிட்டர் இன்ஜின் இது. ஸோ இந்த கார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. கார் டயர்ஸ் எல்லாமே 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% டயர்ஸ் கண்டிஷன் இருக்குது. பேட்ரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூ பேட்ரிங்க. கார் இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேரிங் வருது. ப்ளஸ் ORVM. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ABS ஏர் பேக்ஸ் இது எல்லாமே இந்த காரில் வருது. லாஸ்ட்டாக அந்த நிசான்லேயும் ஏர் பேக்கு, ABS எல்லாமே இந்த டூயல் ஏர் பேக் வரும், ABSும் வருது. இந்த கார்லேயும் அதே ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த காருக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,75,000 நம்ம கோட் பண்ணுறோம். அடுத்த நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட் என்ஜாய் 7 சீட்டர். ரொம்ப நாளாக கேட்குறவங்களுக்கு இந்த கார் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் 7 சீட்டர் கேட்குறவங்களுக்கு இந்த கார் உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஃபேன்சி நம்பராக வச்சுருக்கீங்க? இது ஃபேன்சி நம்பர் தான் வருது, அதனால அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் புது டயரு, 2 டயர் வந்து பார்த்திங்கன்னா 75% இருக்குது. செவர்லெட் என்ஜாய் 2013 சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபேன்சி நம்பர். காரோட அவுட்லுக் பாருங்கள், நீட்டாக இருக்குது. ஸ்க்ராட்ச் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பெயிண்டிங் மட்டும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் இந்த கார் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து பாருங்கள், சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர் உட்காந்து போகக்கூடிய காரு. உள்ளே வந்து ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இதெல்லாமே இந்த காரில் இருக்குது. ஏசி, ஃப்ரண்ட் ஏசி ப்ளஸ் ரூஃபில் 3 ரோவுக்கு ஏசி இந்த காரில் அவைலபிளுங்க. ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எடுத்தாலும் நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 3,45,000 இந்த கார் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. லோன் பண்ண எவ்வளோ சார்? லோன் வந்து லோக்கல் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 1.25 வரை கிடைக்கும். ஓகே. இப்போ வெளியூர் கஸ்டமர் அங்கேயே நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா வேகனர் VXI. இது ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2019க்கு 20 ரெஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் 4மே புது டயரு.
இந்த கார் நீங்கள் ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா இருந்துச்சுன்னா இந்த கார் தாராளமாக நீங்கள் சொந்தமாக்கலாம். காரோட இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் இருப்பாங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். கார் டயரும் 4 புதுசுனால நீங்கள் திருப்பி நீங்கள் 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் டயர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எக்ஸ்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்கும். வண்டி டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நிற்கிது, நீட்டாக நிற்குது. ஆமாங்க, ஸ்க்ராட்ச் டென்ட் இந்த காரில் எதுவுமே கிடையாது. இன்டீரியரும் பாருங்கள், ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயரு ப்ளஸ் சீட் கவர்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன், நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, அது இது நிறையா பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. புது கார் கூட ரேட்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வெளியில் 4 பேர்த்துட்டு கார் போய் பார்த்துட்டு நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க. இல்லாட்டி நம்ம ஆஃபீஸில் காரை பார்த்து நேராக அங்கே போங்க. இந்த காரோட ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 5,49,000 கோட் பண்ணுறோம். லோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா தான் 5 to 5 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ LXi. இது ஒரு செகண்ட் ஓனர் கார். காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். கார் வந்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக சில்கி சில்வரில் கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கார் எக்ஸ்டீரியரில் ஒரு ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே கிடையாது. காரை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காரோட டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்குது. நான் எல்லாமே கிளியராக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வெளியூர் நிறைய இடத்துல இருந்தாலும் நீங்கள் வரீங்க. ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன். இன்டீரியரும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்டீரியர் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை கூட நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,40,000 இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். இந்த கார் 2014. லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,25 ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிச்சுன்னா இந்த கார் நீங்கள் சொந்தமாக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ஒரு செலேரியோ பார்க்குறீங்க. இந்த செலேரியோ வந்து பார்த்திங்கன்னா 2015 ஒரு சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக் கார் இது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்சு டென்ட்டு இந்த காரில் எதுவும் கிடையாது. டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% ரேஞ்சில் இந்த காரோட டயர்ஸ் இருக்குது. ஸோ வண்டிக்கு இன்சூரன்ஸில் கரண்ட் இருக்குங்களா? இன்சூரன்ஸு எந்த காரில் இல்லையோ அது வந்து எங்களோட பொறுப்புங்க. ஓகே, அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த கார் வந்து உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் இது வரைக்கும் ஒரு மியூசிக் பிளேயரும் கூட இன்னும் மாட்ட கிடையாது. கார் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனரோட வெஹிக்கிள் தான் இது. கார் வந்து ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்குறாங்க. லோ பட்ஜெட்டில், அதாவது ஆட்டோமேட்டிக் கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பாருங்கள். 2015 சிங்கிள் ஓனர் செலேரியோ கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸில் இருக்குது. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வெறும் 3,95,000 ரூபா. காருக்கு உங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் பெஸ்ட் ப்ரொஃபைலாக இருக்கும். 40,000 தான் வண்டி எடுத்துக்கலாங்களா? 40,000 ரூபா தான் நீங்கள் தாராளமாக வண்டி எடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ ZXi ப்ளஸ். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. 2022 மாடல். ஸோ இந்த கார் உங்களுக்கு பேர்ல் ஒயிட்டில் புது கார் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் 4மே புது டயர் தான். நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த காரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்கள். இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா அலாய் வீலு, ஃபோக் லேம்பு இதெல்லாமே இந்த காரில் வந்துடுது. கீலெஸ் என்ட்ரி கார். ஸோ கீ நம்ம பேக்கெட்டில் இருந்துச்சுன்னா இந்த காருக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிடலாம். ப்ளஸ் இன்டீரியர் பாருங்கள் நீட்டாக இருக்கும். அப்போல்சரி எல்லாமே நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷனு, மியூசிக் பிளேயர், ஆண்ட்ராய்டு செட்டு இதெல்லாமே இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. டீசல் வேரியண்ட், பெட்ரோல் வேரியண்ட்டுங்களா? இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த கார் வந்து 2022 மாடல். நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,30,000 ரூபா இந்த காருக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஆனால் இந்த நியூ காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,85,000 ரூபா வரைக்கும் இந்த காரோட நியூ காரோட ப்ரைஸுங்க. இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 475 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். டாடா நேனோ. இது ஒரு செகண்ட் ஓனர் திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார். 2011. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரூபா இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுறோம். நியூ பேட்டரி போட்டிருக்கு. டயர்ஸ் 2 புது டயரு. 2 டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% ரேஞ்சில் இந்த காரோட டயர் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். கார் இன்டீரியர் பாருங்கள், உங்களுக்கு நேனோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கார் எடுத்திங்கன்னா செலவெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது இருக்காது.
பாடி லைன் எல்லாமே பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து 50,000 ரூபாய்க்கு கிடைக்குமா 40,000 நானோ கிடைக்குமான்னு கேட்குறாங்க. 40,000 50,000 ரூபாய்க்கு இருக்கிற கண்டிஷன் இது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் பெட்ரோல் வேரியண்ட்டுங்களா? பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. ஓகே சார். மைலேஜ் எவ்வளோ சார் கிடைக்கும் வண்டி? மைலேஜ் வந்து ஒரு 23 வரைக்கும் கிடைக்குங்க. 23 24 கிடைக்கும். ஓகே. எவ்வளோ சொன்னீங்க சார் வண்டி? 75,000 இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? கிடைக்குங்க. எவ்வளோ வாங்கிக்கலாங்க? இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பர்சன்னா உங்களுக்கு 40,000 45,000 கிடைக்குங்க. சூப்பருங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் 2010 சிங்கிள் ஓனர் கார் இது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த காரு. ஸோ உங்களுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்சு டென்ட்டு இருக்குது. ஸோ அந்த டென்ட்டு ஸ்க்ராட்சு ரிமூவ் பண்ணுறதானா நம்ம ரிமூவ் பண்ணுறதானா பண்ணி கொடுத்துடலாம். கார் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 கோட் பண்ணுறோம். 2010 சிங்கிள் ஓனர் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது. கார் நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு வாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீபோர்ட் கார் தான் நம்ம காட்டுறோம். வேகனர் VXI, அதாவது வேகனர் H3ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. கார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பாருங்கள். ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே அதிகமாக இருக்காது. உங்களுக்கு ஒரு புது கார் கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது. 2023 சிங்கிள் ஓனர் கார். ஸோ நம்மக்கிட்ட கார் வந்து பார்த்திங்கன்னா 23 வரைக்கும் இருக்குது. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 டயர் வந்து நியூ டயரு, பேக்கில் 2 டயர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்குது. இந்த காரோட இன்டீரியர் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்டீரியர் ரூமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உள்ளே வந்து ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர், ஏர் பேக்கு, பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங் இது எல்லாமே இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் 5 பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்ஸி ஓட்டுற பர்பஸ்க்கு ரெட் டாக்ஸி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,45,000 கோட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கொடுத்தீங்கன்னா இந்த காருக்கு சிஎன்ஜி கிட்ட நாங்கள் மாட்டித்தரோம். அதை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், 30,000 கொடுத்தா. ஏன்னா 30,000 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் சிஎன்ஜி கிட்ட மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 பக்கம் வருதுங்க. எக்ஸ்ட்ரா நாங்கள் 20,000 பே பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே சார். இந்த வண்டி லோன் பண்ண எவ்வளோ கிடைக்குங்க? இந்த காருக்கு லோன் பண்ணிச்சுன்னா ஒரு 450 வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். ஓகே. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 LXI. இது ஒரு செகண்ட் ஓனர் கார். கார் கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. நான் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிற கார்னா சர்வீஸ் ரெக்கார்டு, வித்தவுட் சர்வீஸ் ரெக்கார்டுனா வித்தவுட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் புது டயரு, 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கார் ரெட் கலரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் சர்வீஸில் இருக்கிறனால நீங்கள் தைரியமாக நீங்கள் இந்த கார் நீங்கள் எடுக்கலாம். வித் மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது. இன்டீரியர் வந்து பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,70,000 ரூபா இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். 2,70,000 ரூபாய்க்கு இந்த கார் ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு தாராளமாக வாங்க. நெகோஷியபிள் தானே இது? எல்லா காரும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒரு நெகோஷியபிளில் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டி லோன் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்க சார்? இந்த வண்டி லோன் போனுச்சுன்னா 2,30,000 40,000 கிடைக்குங்க. சூப்பருங்க.